வணக்கம் நண்பர்களே. நம் மனதின் பேராற்றலை கொண்டு எமது விருப்பங்களையும் நோக்கங்களையும் எளிதாகவும் விரைவாகவும் எப்படி அடைவது என்று பார்ப்போம். நீங்கள் விரும்பும் ஒரு நபரை 3 நாட்களில் வசியம் செய்ய ஒரு கப் நீர் இருந்தாலே போதும். நாம் இந்த வீடியோல ஒரு கப் தண்ணீரை மட்டுமே பயன்படுத்தி உங்களுக்கு பிடித்த நபரை எப்படி ஈர்க்கலாம் என்று பார்க்க போறோம். வாங்க தெளிவா பார்க்கலாம். இந்த டெக்னிக்கை யாரு வேணாலும் பயன்படுத்தலாம். பிரிந்த காதலர்கள், கணவன் மனைவி மற்றும் உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். இதை ரொம்ப நல்ல நோக்கங்களுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. பஞ்சபூதங்களிலேயே தண்ணீர் தான் பிரதான சக்தியாகும். அனைத்து உயிர் தோற்றங்களுக்கும் இயக்கத்திற்கும் நீரே அடிப்படையாகும். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அது எத்தனை உண்மை என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். நீருக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு அபரிமிதமான ஞாபக சக்தியும் உண்டு. அதன் சக்தியானது மிக மிக பெரிது. எமது அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் நீர் பிரசாதமாகவும் தீர்த்தமாகவும் தரப்படுவதற்கு இதுவே காரணம். சரி, இப்போது இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் விரும்பியவரை எப்படி வசியம் செய்யலாம் என்று பார்ப்போம். இதற்கு தேவையானது தெளிந்த சுத்தமான நீர், ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ், இது மட்டும்தான். நீங்கள் ஒரு அமைதியான, யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். அந்த நீரை நீங்கள் ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கின்ற டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் ஊற்றிக்கொள்ளுங்கள். இப்போது அந்த கிளாஸினை உங்களது இடது உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களது வலது உள்ளங்கைகளால் அதை மூடிக்கொள்ளுங்கள். சரி, இப்போது உங்களது கண்களை மூடிக்கொண்டு உங்களது சுவாசத்தினை கொஞ்ச நேரம் கவனியுங்கள். ஒரு நிமிடத்திலிருந்து ஒரு 2 நிமிடங்கள் கவனியுங்கள். இப்போது உங்கள் மனம் மிகவும் லேசாகவும் அமைதியாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பும் அந்த நபரை நினைத்து அவரது முகத்தை உங்கள் மனக்கண்களால் பாருங்கள். சிறிது நிமிடத்திற்கு அவருடன் நீங்கள் பழகிய அழகான விஷயங்களை நினைவு கூறுங்கள். இது அவருடனான உங்களது பிணைப்பை இலகுவாக்கும். அதன்பின் அவர் உங்களிடம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் என்பதை கற்பனை செய்யுங்கள். இது வெறும் கற்பனையாக மட்டும் இருக்கக்கூடாது. நிஜமாகவே உண்மையில் நடந்தால் எப்படி மகிழ்ச்சியை உணர்வீர்களோ, கொண்டாடுவீர்களோ, அப்படி உங்களது ஒவ்வொரு செல்களிலும் அதை உணருங்கள். உதாரணமாக, நீங்கள் விரும்பும் அந்த நபர் உங்களிடம் தானே வந்து, நான் உங்களை மிகவும் காதலிக்கிறேன் என்றும், நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றோ தனது விருப்பத்தை சொல்லும் போது உங்களுக்கு இவ்வாறான மகிழ்ச்சியும் ஒரு பரவசமும் அடைவீர்களோ, அவ்வாறு உணருங்கள். இதை நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் கற்பனையிலேயே அனுபவித்து உணரலாம். இந்த கற்பனையிலிருந்து நீங்கள் எப்போது வெளிவர விரும்புகிறீர்களோ அப்போது நீங்கள் வெளிவரலாம். இப்போது நீங்கள் விரும்பிய நேரத்தில் கற்பனையிலிருந்து வெளிவரும் பொழுது உண்மையாகவே
நீங்கள் விரும்பியது, நீங்கள் நினைத்தது நடந்து விட்டதாக நம்பி உங்கள் கையில் இருக்கும் நீருக்கு முழுமையாக நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களது விருப்பங்கள், நீங்கள் உங்களது கற்பனைகள் அனைத்தையும் அந்த நீர் உள்வாங்கி இருக்கும். அது நீங்கள் தெரிவித்த கற்பனை செய்த அந்த மாத்திரத்திலேயே அது பிரபஞ்சத்தோடு கலக்க செய்திருக்கும். உங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நீர் அப்படியே உள்வாங்கி இருக்கும். நன்றி சொல்லி முடித்தவுடன் அந்த நீரை மிகவும் நன்றியுணர்வுடன் மகிழ்ச்சியோடு நீங்கள் குடித்து விடுங்கள். அந்த நொடியிலிருந்து உங்கள் விருப்பம் உடனே செயற்பட தொடங்கும். இந்த பயிற்சியை நீங்கள் செய்து முடித்த 3 நாட்களுக்குள் அவரே உங்களுடன் தொடர்புக்கு வருவார். உங்கள் மனதின் ஆற்றலை பொறுத்து முன்பின் அகலமே தவிர கட்டாயம் நீங்கள் விரும்பியது நடந்தே தீரும். நீங்கள் விரும்பிய நபர் ஓரிரு நாட்களிலோ அல்லது 3 நாட்களுக்குள்ளாகவே அவர் உங்களை அழைத்து தொடர்பு கொள்வார். நீங்கள் அதற்கு தயாராகவும் இருக்க வேண்டும். மன உறுதியோடு பயிற்சியை செய்யுங்கள். வெற்றி பெற மனதார வாழ்த்துகிறேன். நன்றி. இது போன்ற காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.